இப்போ நம்ம ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி எப்படி பேரபோலா அண்ட் எலிப்ஸ் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேரபோலா இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேரபோலா பண்ணுறதுக்கு இன்புட்டில் வந்து அந்த ஈக்குவேஷன் கொடுக்கணும். ஸோ நமக்கு இருக்கிற ஈக்குவேஷன் என்ன, y minus 2 the whole square is equal to 8 x minus 5. Enter. இந்த ஈக்குவேஷன் 1 ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து பேரபோலான்னு மாற்றிடுங்க. பேரபோலா. ஓகே. அண்ட் அகெயின் ரைட் கிளிக் பண்ணி இன்புட் ஃபார்முக்கு மாற்றிடணும். இப்போ நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ் வந்து v is equal to வெர்டெக்ஸ் ஃபார்முலா, வெர்டெக்ஸ் இந்த பேரபோலா, வெர்டெக்ஸ் ஆஃப் பேரபோலா. என்டர். வெர்டெக்ஸ் வந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ், f is equal to ஃபோக்கஸ் பேரபோலா. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ். ஸோ இந்த வெர்டெக்ஸுக்கும் எஃப்க்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு vf is equal to distance of parabola. sorry இது வந்து distance of parabola கிடையாது. அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், v, f. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ். ஆக்சிஸ்க்கு வந்து ஆக்சிஸ் is equal to மேஜர் ஆக்சிஸ்னு கொடுக்கணும். வெறும் ஆக்சிஸ் தரக்கூடாது, மேஜர் ஆக்சிஸ் ஆஃப் பேரபோலா. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் is equal to டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் பேரபோலா. டைரக்ட்ரிக்ஸ் வந்துச்சு. அடுத்து வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு பெர்பெண்டிகுலர் டூல் யூஸ் பண்ணி ஃபோக்கஸையும் ஆக்சிஸையும் கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எஃப்னு ஒரு லைன் வந்துச்சு. அந்த லைனை நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இதான் லேட்டஸ்ட் ரெக்டம். இப்போ வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்க்கு LLR is equal to லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் டூலில் இன்டர்செக்ட்னு ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணி பேரபோலாவையும் லேட்டஸ்ட் ரெக்டமையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஏபின்னு 2 பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகும் பேரபோலால. அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் நமக்கு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ LLR is equal to distance of A, B. ஸோ LLR is equal to 8னு வந்துருச்சு. ஸோ இதான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லைடர் டூவில் இன்புட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்புட் பாக்ஸில் கேப்ஷனில் பேரபோலான்னு டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் லிங்க்டு ஆப்ஜெக்டில் இது ஃபஸ்ட்டு வர ஈக்குவேஷன், அப்புறம் ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆயிரும். இப்போ இங்கே அந்த ஈக்குவேஷன் டைப் பண்ணணும். எக்ஸ் மைனஸ், நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு எக்ஸ் மைனஸ் 3 the whole square is equal to 6 y minus 4. ஸோ இது நம்மளோட நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேரபோலா கிரியேட் ஆகிருக்கும். கிரியேட் ஆயிடுச்சா? இந்த இன்புட் பாக்ஸ் எடுத்து இந்த இன்புட் பாக்ஸில் நமக்கு அடுத்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பேரபோலா ஈக்குவேஷன் இன்புட் ஃபார்மில் மாற்றிடலாம். அப்புறம் வெர்டெக்ஸ் 3,4, ஃபோக்கஸ் 3,5.5, வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் 1.5, மேஜர் ஆக்சிஸ் x is equal to 3, டைரக்ட்ரிக்ஸ் y is equal to 2.5, லேட்டஸ்ட் ரெக்டம் y is equal to 5.5, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் is equal to 6. அவ்வளோதான். இப்போ வந்து பேரபோலா முடிஞ்சிச்சு. நம்ம எலிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.